சரி, எப்போதுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்களோட ஆனிவர்சரி டேட் சொல்லுங்க. ஒரு கேம் தான். வேட்டு யாருக்கு அப்படின்னா, யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா மச்சி கப்பல் உட்கார்ந்துருக்காங்க. சோ ஒரு வேட்டு வைக்கிற மாதிரியான ஒரு கேம் தான். உங்க பேர் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்னைக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நாங்கள் ஃபேமிலியாக கப்பலாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில வீடியோஸ்லாம் போட்டு எங்களோட எஃபர்ட்டை கொடுத்தோம். ஸோ அதுக்கு இன்னும் சிறப்பு கொடுக்குற விஷயமா நம்ம சூரியன் FM 93.3 கப்பலாக இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக தான் உக்கடம்ல இருக்கிற நம்ம தினகரன் ஆஃபீஸ்க்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். ஸோ நாங்கள் போகும்போதே கூட என்னோட தங்கச்சியும் வீட்டில் இருந்தேன்னு சொல்லி அவளையும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். ஸோ போனது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. தென் அதுக்கப்புறம் உள்ள ஆஃபீஸ் ரூமில் உட்கார சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ போய் டீ காஃபி தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கிடைச்ச கொஞ்சம் கேப்பில் கூட விடாமல் மாமாவும் குழந்தையாவும் வச்சு என்ன செஞ்சாங்க, என்ன கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள இன்டர்வியூ பண்ண இடத்துல என்னை அவரை மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் மட்டும் உள்ள போயிருந்தோம். ஸோ அங்கே போய் என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிறத சில விஷயத்தை மட்டும் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் லைவா கேளுங்க. வேட்டு யாருக்கு அப்படின்னா, உங்க பேர் சொல்லுங்க. ராம்குமார். ஓகே, ராம்குமார் அவர்களுக்கு தான் வேட்டு. என்னன்னா நான் கேள்வியா கேட்க போறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. அந்த பதில் சரியா தப்பா அப்படின்றத உங்க மேடம் சொல்ல போறாங்க. ஓகேங்களா சார்? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்த gift எது? செயினா? கரெக்ட்டா? எஸ் எஸ். ஓகே, 2 பேரும் எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? சரி, அந்த கதையை அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ரைட். அப்போ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது? ரொம்ப கஷ்டமான கேள்வி. சொல்லுங்க. ப்ளூ கலர். எனக்கே தெரியல ஆக்சுவலி. ஓகே, ஸோ இது பாஸ் மார்க் கொடுத்துடலாமா? ஏன்னா உங்களுக்கே தெரியல அப்படின்றத பாஸ் மார்க் கொடுத்துடலாம். ஓகே, ஆல் ரைட். ஃபர்ஸ்ட் யார் ஐ லவ் யூ சொன்னா? ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க. ஓகே, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அந்த நேரத்துல? அவங்க உடனே ஓகே சொல்லல, பட் எனக்கு தெரியும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஓகே, அது கரெக்டா? உடனே ஓகே சொல்ல. ஓகே, இதெல்லாம் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சிடலாம். சரி, எப்போதுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்களோட ஆனிவர்சரி டேட் சொல்லுங்க. ஆனிவர்சரி Feb 15. கரெக்ட்டுங்களா? என்னங்க என்ன பால் போட்டாலும் அடிக்கிறீங்க, மனப்பாடம் மட்டும் வந்தீங்களா? இல்ல. ஸோ இந்த மாதிரி நார்மலாக எங்களோட பர்சனல் விஷயத்தை பற்றி தான் ஒரு இன்டர்வியூவாக போச்சு. சேனல் பற்றின ஒரு கேள்வி, எப்படிலாம் சேனல் ஹார்டு பண்ணீங்க, எதுக்காக மச்சி கப்பல்னு பேர் வச்சுருந்தீங்க, அதை பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்களை கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா அங்கே பேக்ரவுண்டில் வந்து இந்த சூரியன் எஃப்எம்மோட சாங்ஸ் வந்து ப்ளே ஆனதுனால எங்களால் வந்து கிளியராக வந்து அதை வந்து ஷூட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிலதை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு இது வந்து உண்மையாகவே ரொம்ப புதுசாக இருந்தது. இது வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்களுமே வந்து ரொம்ப சூப்பராக பேசினாங்க. இவங்க தான் ஆர்ஜே சுபா. ஸோ சூரியன் எஃப்எம் பார்க்குறவங்க, அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேனாக இருக்கிறவங்க, இங்கே கோயம்புத்தூரில் வந்து சூரியன் எஃப்எம்மோட செட் இப்படி தான் இருக்கும். இவங்க தான் ஆர்ஜே சுபா. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எங்களை மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு என்ஜாயபிளாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஒரு அச்சீவ்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட நிறைய விஷயங்களாக பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்டு வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் தான் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். தேங்க்யூ.